என் செல்ல குழந்தையே, உன்னுடைய குலதெய்வமான இந்த வராகி உன்னோடு தனிமையில் பேச வந்திருக்கிறேன். என் குழந்தையே, பேச வந்த தாயை அவமதிக்காமல் இன்று இந்த பொழுதில் நான் உனக்கு சொல்ல வந்த விஷயத்தை என்னவென்று நீ தெரிந்து கொள். இத்தனை நாளும் என் குழந்தை, நீ பட்ட கஷ்டங்களுக்கு உன் குலதெய்வம் செவி சாய்க்கவில்லை என்று நீ எண்ணி கலங்கி நின்றாயோ, அல்லது இந்த வராகி உனக்கு எதையும் தரவில்லை என்று மனம் பதறி நின்றாயோ தெரியவில்லை. ஏதோ ஒன்று தெய்வத்தின் மீது உனக்கு ஒரு சிறு சந்தேகத்தை ஏற்படுத்திவிட்டது. அதனால் அம்மா இன்று உன்னிடத்தில் உன் குலதெய்வமாக பேச வேண்டிய ஒரு நிலைமையும் வந்துவிட்டது. எல்லோருக்கும் குலதெய்வம் என்ற ஒன்று உண்டு. எல்லோருக்கும் தன் குலதெய்வம் யார் என்று தெரியும். சில சமயங்களில் குலதெய்வம் யார் என்று தெரியாமல் ஒரு பிள்ளை இருக்கிறது என்றால், உனக்கு வேண்டுமானால் உன் குலதெய்வம் யார் என்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன்னுடைய குலதெய்வத்திற்கு உன்னை நன்றாக தெரியும். அவர்கள் எங்கிருந்தாலும் உன்னை தேடி உன் இல்லத்திற்கு வருவார்கள். அதுதான் உண்மையும் கூட. அதனால் நமக்கு நம் குலதெய்வம் தெரியவில்லையே என்று சொல்லி யாரும் இங்கு வருந்த வேண்டாம். உன் குலதெய்வத்தை உனக்கு தெரியவில்லை என்றாலும் கூட உன்னுடைய இஷ்ட தெய்வத்தை குலதெய்வமாக நினைத்து நீ மனதார வேண்டினால் போதும். நிச்சயமாக நீ விரும்புகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்தும். நீ விரும்புகின்ற ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிர்ஷ்ட நிகழ்வை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவுதான் சூழ்நிலைகள் வந்தாலும், இந்த வாழ்க்கை உனக்கு எதை தர வேண்டுமோ அதை நிச்சயமாக நடத்தி தர வேண்டும். நீ இந்த நிலையிலிருந்து மீண்டு வர வேண்டும். உன் குலதெய்வம் எங்கே என்று தேடுவதையெல்லாம் நிறுத்திவிட்டு உன் அருகில்தான் இருக்கிறார்கள் என்பதனை புரிந்து கொண்டு அவர்களை மனதார நீ நினைத்துவிடு. இல்லை, உன் தாயானவள் நான் உன் குலதெய்வமாக நிற்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு நீ என்ன வேண்டுமோ அதை மனதார உன் குலதெய்வத்திடம் வைப்பது போல என்னிடத்தில் சொல். அம்மா நிச்சயமாக முன்னின்று உனக்கு உன் குலதெய்வத்தின் அருளை பெற்று கொடுப்பேன் என்பதனை மறந்து விடாதே. சரி, இதுவெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும். இன்று நான் உன்னோடு பேச வந்ததற்கான காரணமும் நான் சொல்ல வந்ததற்கான விஷயத்தையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். காரணமில்லாமல் எதுவும் உன் கண்களில் படுவதில்லை. காரணமில்லாமல் யாரும் உன் முன்னால் வந்து நிற்க நினைப்பதில்லை. அப்படியானால் இன்று நான் உன் முன்னால் வந்து நிற்பதற்கு என்ன காரணம்? என் குழந்தையிடம் நான் பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டதற்கு என்ன காரணம்? என் பிள்ளையை, நீ தவித்த ஒரு விஷயம் எங்கே நமக்கு கிடைக்காமல் போய்விடுமோ என்று உன்னை பதற வைத்த ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையையே தலைகீழாக புரட்டி போட போகிறது. என் குழந்தை, சில விஷயங்கள் நமக்கு கிடைப்பது போல இருக்கும். ஆனால் நம் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்று சொல்வது போல அது உனக்கு நடக்காமல் போயிருக்கும். சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இல்லை என்று நினைத்திருப்பாய். ஆனால் சரியான தருணத்தில் அது உனக்கென மாறியிருக்கும். அதனால் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயமுமே நமக்கு நடக்கவில்லை என்றவுடன் நாம் பதறக்கூடாது. ஏதாவது ஒரு சூழ்நிலை அத்தனையையும் மாற்றி கொடுக்கும். ஏதாவது ஒரு நிலை இந்த வாழ்க்கையில் உனக்குரிய விஷயங்களை எல்லாம் தலைகீழாக உனக்கு புரட்டி போட்டு தரும். இப்படி ஒவ்வொன்றும் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம், என் குழந்தை, நீ எதையுமே சரியாக உணர்ந்திட வேண்டும். எதையுமே நீ தெளிவாக தெரிந்திட வேண்டும். என்ன நடக்கிறது என்றாலும் அந்த இடத்தில் நம் தெய்வத்தின் அன்பு நம்மை நிச்சயமாக காப்பாற்றும் என்பது ஒருவரினுடைய புரிதலாக இருக்கும் பொழுது அவர்கள் இந்த வாழ்க்கையில் எதையும் மீட்டெடுத்து விடுவார்கள். எந்த நிலையிலும் அவர்கள் விரும்பியதை அடைந்து விடுவார்கள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது.
இனி என்னவாகுமோ ஏதுவாகுமோ என்ற கலக்கங்கள் எல்லாம் வேண்டாம். என்னவென்றாலும் அது உனக்குள் மிகுந்த புரிதலை கொடுக்கும் என்பது உன் எண்ணமாக இருந்துவிட்டால் அது போதும். இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ்த்தும். இனி உனக்கு என்னவென்றாலும் அது நிச்சயமாக உன் குலதெய்வத்தின் அருளால் நிறைவேற்றப்படும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, சொந்த பந்தங்கள் எல்லாம் இருக்கின்றவர்களுக்கு எல்லா சொந்தங்களுமே உடன் இருப்பார்கள் அல்லவா? ஆனால் யாரும் இல்லாமல் தனித்து விடப்படுகின்ற ஒரு குழந்தைக்கு தெய்வம்தான் துணையாக நிற்கும். தெய்வம் அவர்கள் அருகில் எப்பொழுதும் நிற்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. அதனால் எப்பேற்பட்ட கஷ்டத்திலுமே எனக்கு யாரும் இல்லை, எவரும் இல்லை, நான் வாழ வேண்டிய தகுதியில் இல்லை என்பது போன்ற சொல்லி புலம்புகின்ற விஷயங்களை எல்லாம் நீ நிறுத்திவிட வேண்டும். என்னவென்றாலும் உன் துணையாக உன் அம்மா நான் வர நினைக்கும் பொழுது நீயாகவே எதையாவது நினைத்து நான் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரத்தை தவிர்த்து விடக்கூடாது. எத்தனையோ கஷ்டங்கள் ஒருவருக்கு வரும், எத்தனையோ சோதனைகள் இந்த வாழ்க்கையில் வரும், எத்தனையோ நிலை இந்த வாழ்க்கையை புரட்டி போடும். ஆனால் என் குழந்தை, நீ நினைத்தாய் எல்லாமும் மாறும், நீ யோசித்தால் அத்தனையும் மாறும். உனக்கு அந்த திறமை உண்டு. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் உன் வசமாக்கி இதையெல்லாம் தெளிவுபடுத்தக்கூடிய அந்த திறமை உனக்கு உண்டு என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரத்திலுமே நாமாக நிற்க வேண்டும், எந்த சூழ்நிலையிலும் நாம் நமக்காக வாழ வேண்டும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. இந்த நொடி, இந்த பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கின்ற பொழுது என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லது வேண்டி இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்க வருகிற இந்த காலகட்டத்தில் என் பிள்ளை, நீ எதற்காகவும் மனம் வருந்தி நிற்காதே. எதற்காகவும் இந்த சூழ்நிலைகளை நினைத்து என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு நிற்காதே. உன்னோடு நான் வரும் வரை, உனக்காக நான் இருக்கும் வரை எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நேரங்களிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு சரியான நேரத்தில் கிடைக்க காத்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய ஆச்சரியத்தையும் இந்த வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளும் நிச்சயமாக உன்னை கடைசி வரையிலும் சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கமே, எல்லாமும் முடிந்துவிட்டது என்று நினைத்த அந்த நேரத்தில் உனக்கு இந்த வாழ்க்கையை நான் நிறைவேற்றி கொடுத்தேன் அல்லவா? இந்த வாழ்க்கையில் எல்லா தருணங்களையும் நான் உன் வசமாக்கி கொடுத்தேன் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, எதற்காகவும் நீ கலங்கி நிற்கக்கூடாது, எதற்காகவும் நீ வருந்தி நிற்கக்கூடாது. இந்த நேரங்கள் இனி என்றும் என்றென்றும் உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்படுகின்ற அத்தனையையும் உனக்கு நடத்தி தரும் என்பது உன்னுடைய புரிதலாக இருக்க வேண்டும். காலம் கடந்து சென்றாலும் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் விரும்பியது போல அத்தனையும் மாறும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்நேரம் நமக்கு எப்படிப்பட்ட நல்லது நடக்கும் என்பதனை உணர முடிந்தவர்களுக்கு இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக பெற்றுவிட முடியும் என்பதனை மறந்து விடாது. இனி என்னவென்றும் ஏதுவென்றும் மனதார் நாம் யோசிக்கிற விஷயங்கள் அத்தனையும் உன்னை நிச்சயமாக நம்பிக்கைப்படுத்தும், உன்னை நல்வழிப்படுத்தும், எந்த இடத்திலும் உன்னை துன்பப்படுத்தாமல் வாழ வைக்கும். இதுவெல்லாம் ஒருவருக்கு புரியும் பொழுது இந்த நேரம் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு என்ன கொடுக்கிறதோ அதை சரியானபடி சொல்லிக் கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. இன்று இந்த பொழுது எதனால் குலதெய்வமாக நான் உன் முன்னால் நிற்கிறேன் என்ற சந்தேகம் உனக்கு வரும் அல்லவா? இன்று விடியல் பொழுது சங்கடகர சதுர்த்தியினுடைய நேரமாக இருந்தாலுமே
இன்று மாலை நேரம் உன் தாயானவள் எனக்கு உகந்த பஞ்சமி திதி. என் குழந்தையே, பஞ்சமி நாளில் உன்னை நான் நிச்சயமாக ஒரு பேரதிர்ஷ்ட செய்தியோடு தேடி வர வேண்டும் அல்லவா? தேய்பிறை பஞ்சமி நாளில் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நான் தேய்த்து விட வேண்டும் அல்லவா? எல்லாமும் உனக்கு எதிர்மறையான விஷயங்களோடு இருக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் உன்னை விட்டு நீங்கி உனக்கு நல்லது நடக்க வேண்டும். உனக்கு மிக பெரிய நம்பிக்கை கிடைக்க வேண்டும். நீ ஏற்றுக்கொண்ட விஷயங்கள் இனி எப்பொழுதும் உனக்குள் மிக பெரிய அளவில் சந்தோஷத்தை கொடுக்கட்டும். உன்னுடைய இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய விஷயங்களை நடத்தட்டும். எல்லை கடந்து இந்த வாழ்க்கையில் எதை நீ அடைய நினைத்திருந்தாலும், மனதார இந்த வாழ்க்கையில் நீ எதை பெற யோசித்தாலும் நிச்சயமாக உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் விட்டுவிடாதே. நீ முன்னெடுத்து வைத்த காலை ஒரு பொழுதும் பின்னெடுத்து வைக்காதே. உன்னால் முடியும் என்பதனை நம்பு. நீ நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்பதனை நீ நம்பு. நீ எந்த இடத்தில் எல்லாம் கலங்கி நின்றிருந்தாலும், எந்த இடத்தில் எல்லாம் கண்கலங்கி தவித்து நின்றிருந்தாலும், அத்தனையிலுமே இந்த வாழ்க்கையில் நாம் விரும்பியது கிடைக்கும் என்பதனை நம்பு. குலதெய்வம் வந்து உன் வீட்டில் தங்கி இருக்கின்ற இடம் உன்னுடைய வீட்டின் நிலைவாசல். எப்பொழுதுமே நிலைவாசலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அதற்கு சந்தனம் குங்குமம் அல்லது மஞ்சள் குங்குமம் இட்டு நீ மனதார அதற்கு தீப தூப ஆராதனைகளை எல்லாம் தினமும் காண்பித்து வந்தாயானால் உன் குலதெய்வம் அங்கே நின்று அவர்கள் குளிர்ந்து உனக்கு பல நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பார்கள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் இனி உனக்கு இந்த வாழ்க்கை உண்மைகளை எடுத்துச் சொல்லும் நேரம். இனி உனக்கு இந்த வாழ்க்கை அதிர்ஷ்டங்களை கொடுக்க வேண்டிய நேரம். கலங்காமல் நின்றால் இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் உனக்கு கலங்காமல் கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். இனி உன்னை தேடி வருகின்ற இந்த தாயின் அன்பு உனக்கு முழுமையாக கிடைத்தது போல இனி எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்படுகின்ற விஷயங்கள் அத்தனையும் சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னுடைய புரிதல் உனக்கு நிச்சயமான சந்தோஷத்தை சரியாக கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. என்றோ ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட ஒரு கஷ்டம் இன்னமும் உன்னுடைய மனதை நெருடிக்கொண்டே இருக்கின்றது. அதற்கு என்ன காரணம் தெரியுமா? இப்பொழுது உனக்குள் இருக்கின்ற அந்த அனுபவம் அப்பொழுது இல்லை. அதனால் அவசரப்பட்டு ஒரு முடிவை எடுத்து விடுகின்றார். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற இந்த அனுபவம் கொண்டு அதையெல்லாம் உன்னால் நிச்சயமாக தூக்கி எறிய முடியும். இதையெல்லாம் உன்னால் இந்த வாழ்க்கையிலிருந்து மீட்டு கொண்டு வர முடியும். இனி என்ன வேண்டும் என்றாலும், ஏது வேண்டும் என்றாலும், இந்த நிலை தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க வேண்டுமோ அதை சரியாக கொடுக்கும் என்பதனை நீ நம்பினால் போதும். நீ எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு நான் கொடுக்கின்ற இந்த விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மைகளை நீ என்னவென்று கண்டுபிடித்து விட்டால் அது போதும். இவை எந்நாளும் உன்னை நிச்சயமாக மகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த நேரத்திலும் நம் வெற்றி நமக்கானதல்லவா? எந்த தருணத்திலும் நாம் விரும்புகின்ற சந்தோஷம் நம்முடையதல்லவா? அதனால் உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனையிலும் நீ நல்லபடியாக வாழ்வதற்கு தயாராகிவிடு. இனியும் தயக்கம் காட்டினால் உன் வாழ்க்கை உனக்கில்லை என்பதனை புரிந்து கொள். நீ ஒவ்வொரு அடி பின்வாங்க நினைக்கும் இடத்திலும் இன்னொருவர் முன்னேறி செல்கிறார் என்பதனை மறக்காதே. அடுத்தவர்களின் வெற்றியை தடுப்பது உன் வேலை அல்ல. ஆனால் உன் வெற்றியை நீ பெறாமல் இருக்கிறாய் என்றால் நிச்சயமாக அது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்தானே. என்றும் என்றென்றும் உன்னை தேடி வருகின்ற இந்த தாயின் அன்பினை உதாசீனம் செய்யாமல் முன்னேறிக் கொண்டே இரு. உன்னுடைய வெற்றி என்னுடைய வெற்றி, உன்னுடைய சந்தோஷம் என்னுடைய சந்தோஷம். இனி எதுவும் உன் வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்தி விடாது என்பதனை
நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.